ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நான் வாழைப்பழ இனிப்பு தோசை தான் எப்படி செய்யலாம் சொல்லி தரப்போகிறேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இனிப்பு தோசை சுட்டு கொடுங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுங்க. வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை இனிப்பு தோசை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான வாழைப்பழ இனிப்பு தோசை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். அரை கப் ரவை போட்டுக்கலாம். ஒரு வாழைப்பழம், எந்த வாழைப்பழம்னாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே கற்பூர வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு துண்டு ப்ரெட்டு துண்டு போட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பம் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ இனிப்புக்கு நாட்டு சக்கரையோ பனக்கற்கண்டோ வெல்லம் கருப்பட்டி எது வீட்டில் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்காக தனியாக வாங்கி சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு தான் இப்போ இந்த தோசை நம்ம செய்ய போகிறோம். அடுத்து கொஞ்சமாக சோடா மாவு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ஒருவேளை திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து 2 கரண்டியோ 1 கரண்டியோ, உங்களுக்கு மெலிசாக வேணால் மெலிசாக ஊற்றிக்கோங்க. தடியாக வேணாலும் தடியாக ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி விட்டுக்கலாம். இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இனிப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இனிப்பு தோசையை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து 2வது தோசைக்கும் மாவு ஊற்றிக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு தோசை சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் சாஃப்டாக ஊற்றிக்கோங்க. இல்லை மொறுன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக மொறுன்னு சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய் போட்டு கூட தோசை சுட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை நான் எண்ணெய் போட்டு சுட்டிருக்கேன். 2வது தோசை நெய் போட்டு சுட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோ நெய்யோ முருவலாவோ மாவாவோ உங்கள் விருப்பப்படி சுட்டு தோசை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பழ இனிப்பு தோசை ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். அப்புறம் டெய்லி இதே மாதிரி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.